காரியம் இருக்கிறது. ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வாலிப நாட்கள் எனக்கு தேவை? இந்த ஆவியானவருடைய செயல்பாடு என்ன? 20 காரியத்தை வேகமா சொல்லி தருவேன். வேகமா நீங்க நோட்ல எழுதணும். 20 காரியம். இந்த ஆவியானவர் எனக்கு ஏன் தேவை? இந்த ஆவியானவருடைய வேலை என்ன? சார், பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் ஒன்றுதான். அவர் பழைய ஏற்பாட்டிலே பிதாவாக வெளிப்பட்டார், புதிய ஏற்பாட்டிலே நசரேயனாக இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பரிசுத்த ஆவியானவரின் முதல் வேலை என்ன? யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஃபர்ஸ்ட் உங்க நோட்ல போட்டு எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் முதல் வேலை எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர். ஒரு பிரச்சனை, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம அம்மா ரொம்ப அடிப்பாங்க, நம்ம அப்பா ரொம்ப அடிப்பாங்க. ஆனா ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல ஏங்கி அழ ஆரம்பிப்போம். பார்த்துருக்கீங்களா? இப்படி ஏங்கி அழும் போது நம்ம அடிச்ச இந்த அம்மாவாலையும் இந்த அப்பாவாலையும் நம்ம சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மளை என்ன பண்ணுவாங்க? தேற்றுவாங்க. சரி, இனி பிள்ளை அடுத்த தப்பு செய்யக்கூடாதுன்னு, சரி தண்ணி குடின்னு. பிள்ளைக்கு என்ன வேணும்? சரி, கவலைப்படாத, பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவர். நாம இன்னைக்கு நம்மளை யார் தேய்ச்சணும் யோசிக்கிறோம்? நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை தேய்ச்சணும், நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்ம தேய்ச்சணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங், நமக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் பாருங்க, நமக்கு வாட்ஸ்அப்ல. அந்த குரூப் நம்மளை தேற்றணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்போம் பாருங்க. அந்த குரூப்ல இருக்கிறவங்க நம்மளை தேற்றணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை என்னது? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை என்னது? தேய்ச்சி பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை இசப்பா கை பிடிச்சவங்க மட்டும் பரலோகத்துக்கு கூட்டு போனா போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உங்களை. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, என் முகத்தை பார்த்து உங்களை, அங்க கை பிடிச்ச உங்களை அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, உங்களை. எந்த மனுஷனும் தேற்ற வேண்டாம், நம்மளை தேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அல்லேலூயா. சரி, இரண்டாவது என்ன? கர்த்தர் உயிர்ப்பிக்க பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? திருப்பிக் கொள்ளலாம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 13வது வசனம். கலாய்க்கிறதாக நினைத்தால் எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்பட்டு போவோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். இரண்டாவது எழுதிக்கொள்ளு தம்பி தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். சகல சத்தியம். ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் நடத்துவார், கிருபைக்குள்ளேயும் நடத்துவார், செழிப்புக்குள்ளேயும் நடத்துவார், கடிந்து கொள்ளுகிற உபதேசத்துக்குள்ளேயும் நடத்துவார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க செழிப்பை மட்டுமே பிரசங்கம் பண்ணுவாங்க, கிருபையை மட்டுமே பிரசங்கம் பண்ணுவாங்க, டான்ஸ் மட்டும் ஆடினாலே போதும் 40 நாள் ஃபாஸ்டிங் பவர் கிடைக்க முடியுமா? நோ. பரிசுத்த ஆவியானவர், இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்துட்டா தங்கச்சி நீ ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்ட, நீ டி ஷர்ட் போட மாட்ட. ஏன்னா யாத்திரையாகமத்தில் வசனம் இருக்கிறது, ஸ்திரீகளின் ஆடையை புருஷர்கள் உடுக்கக்கூடாது, புருஷரின் ஆடைகளை ஸ்திரீகள் உடுக்கக்கூடாது. இப்படி யாராவது விடுத்தா இவர்கள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அண்ணே, பிளாக் டி ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போனது ட்ரெண்ட். அண்ணே, நீ அருவருப்பு தங்கச்சி.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்துவார் அப்படின்னா, நீ ஒரு கூட்டத்துக்கு வரும்போது ஒன்னால முக்காடு போடாம இருக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கும் போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுமாவலாது ஸ்திரீகள் தன் தலைக்கு முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி முக்காடிடவில்லை என்று சொன்னால் மொட்டை அடிக்க வேண்டும். காருக்குள்ள பிளேடு போட்டிருக்கேன் மொட்டை அடிக்க. அப்போ நல்லா கவனிக்கணும் தம்பி. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா உன் பக்கத்தில் இருக்கிறவன் நீ பேச மாட்ட. ஏன்னா இவர் எதிலே நடத்துகிறார்? சகல சத்தியத்திலும் நடத்துகிறார், கீழ்ப்படுதலில் நடத்துகிறார், ஒழுக்கத்தில் நடத்துகிறார், ஜெபத்தில் நடத்துகிறார். அப்ப ரெண்டாவது, ஏன் என் வாழ்க்கையில இந்த 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 18+ இந்த ஏஜில் அல்லது அண்டர் 80ல எனக்கு ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னா, இவர் எனக்கு ரெண்டாவது என்ன பண்றார்? சகல சத்தியத்திலும் என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். மூணாவது, யோவான் 16:7 யோவான் 16:7 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப மூணாவது எழுதிக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ளே கண்டித்து பேசுகிற ஊழியர்கள் குறைந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் தீர்க்கனாகிய யோவான் ஸ்நானங்க இடத்துல ஞான ஸ்நானம் எடுத்துவிட்டு பேசின முதல் பிரசங்கம் என்ன? சத்தமா ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிடுவேன். யாராவது தூங்குனீங்கன்னா நரகத்தை காமிப்பேன். ஃபேன் ஆஃப் பண்ணி சொல்லுங்க, மனம் திரும்புங்கள். நான் கேட்கிறேன், இது கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கமா தாளாட்டுகிற பிரசங்கமா? கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கம். ஆனா நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரன் ஒரு ட்ரிப்பு கண்டிச்சு பேசிட்டா ஐயர்வாலு அடுத்த முறை அந்த ஊழியக்காரனை கூடவே மாட்டார். அவர் கூப்பிட்டாலும் இந்த மூப்பர் கீப்பர் பிளம்பர்னா இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆடிரும், டுக்குன்னு ஆடிரும். ஏன்னா களவாண்டதை சொல்றாங்களே, முடிய மாட்டேங்கல. வேண்டாம், அந்த ஊழியக்காரங்க எதுக்கு? ஆசீர்வாதத்தை பேசுங்க. அவர் பண்ணிக்கு முன்னாடி எதை போட மாட்டார்? முத்துக்களை போட மாட்டார். தாடி ஹலோ அவனை தம்பி எடே அவனை கூப்பிடு அவனை கூப்பிடு. இருந்தா உள்ள இருக்கணும், இல்லை கிளம்பி வெளியே ஓடிடணும். கழுத்தை பிடிச்சி தூக்கி எறிய வைக்கிறவன் ஆயிடக்கூடாது. அதான் சொன்னோம்ல, கலாய்க்கிறங்க பேர்ல கேவலப்பட்டுருவோம். உள்ள இருக்கணும், நான் தூக்கி எரிஞ்சிருவேன் வெளியே. ஓகே, ஒரு பண்ணியை வச்சுதான் எல்லாத்துக்கும் ஆபத்து. புரியல? அவனை என்னன்னு பாருங்க. டீம்ல உள்ளவங்க இன்னொன்னு பின்னாடி போய் உட்காருவீங்க, எல்லாம் எல்லாத்துக்கும் நடுவில் உட்காருவீங்க. கவனமா கேளுங்க. யாருக்கு இப்படி சத்தியம் பேசுறது பிடிக்க மாட்டேங்க? நம்ம அப்பா அம்மாக்கு பிடிக்க மாட்டேங்க. நாடகம் பார்க்காதுன்னு யாராவது பிரசங்கம் பண்ணா அது எப்படி? நாங்கள் தினமும் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நாடகத்தை பார்க்குறோம். எப்படி பாஸ்டர்? ஆனால் பிறகு நாடகமும் பார்ப்பாங்க, பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் உட்காந்து கொட்டு வேண்டிப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரசங்கத்தில் இருந்தா தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தா, நம்ம ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த இந்த குத்துனா எப்படி இருக்கும்? ஊசி குத்துனா அப்படி ஹார்ட் குத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாம், இது வேண்டாம், நமக்கு இது குத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாம், எனக்கு கண்டித்து அவர் அடிக்க மாட்டேங்கிறார். என்ன பண்றார்? உணர்த்துகிறார். ஆவியானவர் நம்முடைய ஃபீலிங்ஸ் கூட சம்பந்தப்பட்டவர். ஃபீலிங்ஸ் தான் அந்த ஆவியானவர். உணர்த்துகிறார். அந்த உணர்வு உணர்த்துவார். அப்போ நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த வாலிப காலத்தில் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை? இவர் என்ன பண்ணுகிறார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து,
அவர் மத்ததையும் குறித்து கண்டித்து உணர்த்த மாட்டார். 3 காரியத்தை குறித்து தான் கண்டித்து உணர்த்த. ஒன்று பாவம். நான் ஒரு பாவம் டியூக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டா என்னை கண்டிச்சு குத்திக்கிட்டே இருப்பார். அடுத்து நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி செய்ய வைப்பார். 3வது எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? பரலோகம், நியாய தீர்ப்பு. டேனி வெள்ளாடா செம்மறியாடா, வெள்ளாடா செம்மறியாடா, வெள்ளாடா செம்மறியாடா கேட்பார். ஏன்னா வெள்ளாடு எங்க போவோம்? என்னப்பா கத்த நல்லவர். ஏந்தி ஸ்டாண்ட் அப். ஏய் சாண்டல் ஏந்தி. அண்ணே அவன் கூட பின்னாடி போ. அவன் அடுத்து சிரிக்க கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, வார்த்தை பேசும்போது ஊஹு ஊஹு அப்படி பண்ணக்கூடாது. சிரிக்கிறது சரியா? அப்படி பண்ணக்கூடாது. எல்லா பசங்க கவனிக்கும். நீ பண்ணும்போது நிறைய பேர் உன்னை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீ சிரிக்கிறது தப்பு கிடையாது. நிறைய பேர் உன்னை திரும்பி பார்க்குறாங்க. கவனமாக கேளுங்க. அப்போ இந்த ஆவியானவர் இருந்தா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில சிரிப்போம், ஆனா உள்ள உணர்த்திக்கிட்டே இருப்பா. என்னதான் இருந்தாலும் நேற்று நைட்டு நீ அதை பண்ண தானே. அப்போ அண்ணா இது அப்போ எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் அப்பப்போ வருது அப்படின்னா இது ஆவியானவர் கொடுக்கிறது. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக இந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு வராது. வந்திருக்கா? வராது. எவ்வளவு தப்பு பண்ணாலும், சண்டை எடுத்தாலும் இது நமக்கு வராது. ஆனா இந்த ஆவியானவர் ஒரு முறை நம்ம ஃபீலிங் பண்ணிட்டோம்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு சொல்லுவார், பாரு எத்தனை பேருக்கு நீ கஷ்டமா இருக்க பாரு, எத்தனை பேர் தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறான், அதுக்கு நீ ஒரு தடையாவே இந்த இடத்துல உட்கார்ந்து அப்படி அந்த ஃபீலிங்ஸ் கூட பற்றி பேசுவார். அப்போ 3வது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து தாளாட்டி உணர்த்த மாட்டார். எப்படி உணர்த்துவார்? கண்டித்து உணர்த்துவார். 4வது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எனக்கு பூமி கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். 4வது எழுதிக் கொள்ளுங்க தம்பி, எழுதிக் கொள்ளுங்க தம்பச்சி. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர். என்ன படுத்துகிறவர்? பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை என்ன தெரியுமா? நம்மளை பலப்படுத்துறது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நம் திராணிக்கு மிஞ்சினவை போல போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம். சரீரத்தில் நல்ல பலன் இருக்குது. ஒருவேளை நம்ம சரீரத்தில் நல்ல நட்ஸ் சாப்பிட்டு, நல்ல திடமான ஆகாரங்கள் சாப்பிட்டு சரீரத்தில் நமக்கு பலன் அதிகமா இருக்குது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, ஜெப ஜீவியத்துல, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதுல நமக்கு என்ன இல்லைன்னா பலன் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வேதாகமத்தில் இயேசுவுக்கு அடுத்து அதிக அடிகளை வாங்கினது யாரு கேட்டா அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். வேதாகமத்தில் இயேசுவுக்கு அடுத்து அதிக ஊழியத்தை செய்து முடித்தது யாருன்னா அப்போஸ்தலனாகிய எபிரேயா. நல்ல எபிரேயனை கற்றுக்கொண்டு இந்த நாட்களில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தான்னா எப்படி வேல்யூவோ, அந்த காலத்தில் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தா அவ்வளோ வேல்யூ. அப்பேற்பட்ட பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே சாத்தானால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முள் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை சொல்லுங்க உன் பலவீனத்திலே. அப்போ நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலத்தில் நமக்கு உதவி செய்ய மாட்டார், நம்முடைய பலவீனத்தில் தான் நமக்கு அவர் உதவி செய்வார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எந்த இடத்துல தோற்று போகிறோம் அப்படின்னா நம்முடைய பலத்தில் இல்லை. நான் அதான் சொல்லுவேன், எல்லாருமே விபச்சாரத்தில் விழமாட்டாங்க, எல்லாருமே அசுத்தத்தில் விழமாட்டாங்க, எல்லாருமே காதல்ல விழமாட்டாங்க, எல்லாருமே ஓரணி சேர்க்கையில் விழமாட்டாங்க, எல்லாருமே கேலி பண்றது கிண்டல் பண்றதுல விழமாட்டாங்க.
ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பலவீனம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பலவீனம். நல்லா கவனமா கேளுங்க. இவ பவுல் கிட்ட கர்த்தர் என்ன சொல்றார்? உனக்கு என் பலன், உன் பலன் எனக்கு வேண்டாம், உன்னுடைய பலவீனம் தான் எனக்கு வேணும். பிசாசுக்கும் அப்படிதான் தம்பி தங்கச்சி. உன் பலத்துல, உன் பிளஸ் பாயிண்ட்ல பிசாசு கை வைக்கவே மாட்டான். நீ எதுல மைனஸா இருக்கிறியோ அதுல தான் கர்த்தரும் கை வைப்பார். பிசாசும் எங்க தான் கை வைப்பா? அதுல தான் கை வைப்பான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதுக்கு அண்ணே? தங்கச்சி தம்பி, இந்த ஆவியானவர் வரும்பொழுது பலவீனப்பட்டிருக்கிற உன் ஜீவியத்தை இவர் பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? ரோமர் 8:26 முதல் பாகத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். அந்தபடியே நமது பலவீனங்களில் நமக்கு அடுத்து 5வது எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். He is a helper. அவர் நமக்கு யாரு? உதவி பண்ணுகிறவர். பாவத்தை ஜெயிக்க முடியலையா? ஒரு உதவி தேவை. ஆவியானவர் உதவி பண்ணுவார். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போன இடத்துல எழும்ப வேண்டுமா? He is helper. எனக்கு உதவி பண்ணுவார். என் கூடவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு உள்ள இருக்கிறார். நம்மளை சுற்றிலும் வியாபித்து இருக்கிறார். 2 பேர் கூடி இருக்கும் பொழுது வானத்தை திறந்து தூதர்களோடு இந்த அறைகள் முழுவதையும் மூடி இருக்கிறார். இங்க யாருமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இல்ல. இங்க சுற்றிலும் ஆவியானவர் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய சிறைச்சாலைக்குள்ள நம்ம அமர்ந்து இருக்கிறோம். அதனாலதான் எவ்வளவு சர்ச்சில் 1/2 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்க முடியும், மணிக்கணக்கில் உட்கார்ந்து இருக்க காரணம் என்னன்னா, நம்மை மிஞ்சின ஒரு சக்தி இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். உனக்கு படிக்க உதவி ஆவியானவர் செய்கிறார். வேதம் சொல்கிறது அவர் அனந்த ஞானம் உள்ளவர். இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கும் அனந்த ஞானம் கிடையாது. கர்த்தருக்கு மாத்திரம்தான் அனந்த ஞானம். ஞானத்திலே பரிபூரணமான ஞானம், அனந்த ஞானம் உடையவர். தங்கச்சி தம்பி, இந்த மதிய நேரத்திலிருந்து அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தம். நீ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவி மனுஷனுடைய ஆவி கூட என்ன பண்ணாது? போராடாது. நீங்க ஒரு பாவத்தை செய்ய போறீங்கன்னா 2-3 முறை ஆவியானவர் குத்தி பார்ப்பார். மீண்டும் அந்த பாவத்தை செய்ய போறீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த ஃபீலிங்ஸ் என்ன பண்ணாது? இருக்காது. ட்ரையா மாறிடும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது நமக்கு தெரியும், வெளியே போகும்போது நமக்கு தெரியாது. ஆனா பிசாசு உள்ள வரும்போது நமக்கு தெரியாது, வெளியே போகும்போது என்ன பண்ணும்? தெரியும். நல்லா கவனிங்க. இந்த நாட்களில் நம்ம ஏன் ஒரு சில இடத்துல தவறான ஆலோசனைகளை கேட்டு தவறான இடத்துல விழுந்து போகிறோம் தெரியுமா? நமக்கு உதவி சொல்ல, உதவி செய்ய இந்த பூமியில யாருமே இல்லை. அம்மா அப்பா நம்முடைய பிசிக்கல் எல்லா நீட்ஸையும் சந்திப்பாங்க. ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணுமா, அல்லது உனக்கு பஸ்ஸுக்கு காசு வேணுமா, அல்லது உனக்கு ட்ரெஸ் வியர் பண்ண ட்ரெஸ் வேணுமா, அல்லது உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட காசு வேணுமா, இதை மட்டும் தான் மனுஷங்க உதவி பண்ண முடியும். ஆனா நமக்கு இருக்கிற பெரிய போராட்டமே எங்கதான் இருக்குது? உள்ள. நம்முடைய சரீரம் ஒரு யுத்த களம். வேதம் சொல்லுகிறது ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுகிறது? யுத்தம் செய்கிறது. இன்னைக்குல நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்க போகுது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அவங்க அடிக்கிறாங்க, ஒரு யுத்தத்தை கேள்விப்படுறோம். ஆனா நீ உங்க அம்மா வயிற்றுல பிறந்த நாள் முதல் உன் சரீரம் ஒரு யுத்த களம் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. உன் சரீரத்தில் தினமும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் சொல்றார், பைபிள் வாசி. மாம்சம் சொல்லும் பரவாயில்ல, இன்னும் 10 நிமிஷம் தூங்கிட்டு எந்திப்போம். அதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் போர் செய்கிறது. அப்போ நம்முடைய சரீரம் ஒரு யுத்த களம். சொல்லுங்க, என்னுடைய சரீரம் ஒரு யுத்த களம். பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, பாவத்தை செய்யாத. மாம்சம் சொல்லும், இந்த ஒரு முறை பாவத்தை செஞ்சுட்டு நாளை எழுந்து பாவத்தை செய்ய வேண்டாம்.
நீங்க ஒரு முறை பேசிட்டு நாளையிலிருந்து பேச வேண்டாம். ஆவியானவர் சொல்லுவா, எப்பா வேண்டாம், அந்த இடத்துக்குள்ள பண்ணி பாவம் செஞ்சிருவா, அந்த துண்டிப்பு அந்த நபரை அவன் வாழ்க்கையில துண்டிச்சிருன்னு ஆண்டவர் சொல்லுவார். என் வாழ்க்கையிலலாம் நான் கூலிப்படையில் இருந்து என் வாழ்க்கையவே நான் நாசமாக்கினேன். என் நண்பர்கள் கூட சேர்ந்து பீடி எந்தெந்த பாவம், விபச்சாரத்தை தவிர எல்லா பாவத்தையும் செஞ்சேன். இதே டக்ரமால்புரத்தில் ஒருத்தனை இழுத்துட்டு வந்து காலேஜில் இருந்து இழுத்துட்டு வந்து போட்டு அடிச்சோம். ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்போ 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 ஒருவேளை என் நண்பர்கள் அன்னைக்கு விட்டுருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லாக மாறி இருக்கலாம். இன்னைக்கு ஊழியத்தை துவங்கி 8 வருஷம், 8 வருஷத்துலையும் நான் யோசிக்கிறது 17 வயசுல 18 வயசுல தானே ஊழியத்துக்கு வந்தோம், கொஞ்சம் முன்னமே வந்திருக்கலாமே. ஏன்னா நமக்கு இந்த காலத்தில் நண்பர்கள் நம்ம மனுஷங்களா வச்சுக்கிட்டோம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை எப்படி கூப்பிடுகிறார்? ஸ்நேகிதனே. ஸ்நேகிதன் என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? மை ஃப்ரெண்ட். நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய நண்பன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நண்பரை போல. அதுக்குன்னு ஆவியானவருக்கு விரோதமா என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற பாவம் இம்மையிலும் மன்னிக்கப்படாது. உனக்கு அந்நிய பாஷை கிடைக்காட்டி விட்டுறணும். அதனை கிண்டல் அடிச்சு அப்படின்னா நரகத்துக்கு டோக்கன் போட்டு கையில தந்துடுவார். ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற பாவம் இங்கேயும் மன்னிக்கப்படாது, அங்கேயும் மன்னிக்கப்படாது. உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இல்லைன்னா விட்டுறணும். உன் ஃப்ரெண்டுக்கு, உன் தோழிக்கு, உன் நண்பனுக்கு அது கிடைக்குன்னா ஓகே, அவனுக்கு கத்தர் ஏதோ பண்றான்னு விட்டுறணும். அது எப்படி? அது ஏன்? இது ஏன் நீ கேட்டுட்ட அப்படின்னா உனக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். பிதாவாகிய தேவன் ஆவியாய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆவியானுக்கு விரோதமா எதுவும் பேசிடக்கூடாது தம்பி. ஆவியானுக்கு ஒருவேளை இதுவரைக்கும் இந்த சத்தியம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இனி இதுவரைக்கும் உனக்கு தெரியாம பேசிட்டேன், ஓகே. இனி இந்த வசனம் தெரிந்தும் இந்த சத்தியம் தெரிந்தும் இனியும் நீ பேசாமல் இருக்கணும். 6வது அதே வசனத்தின் பின்பாகத்தை வாசிங்க. ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக தங்கச்சி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய காரியம் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்ட. 6வது எழுதிக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் எனக்காக ஜெபிக்கிறவர். எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. நமக்கு எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி பிரேயர் பண்ணணும் நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம பைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் வரும்னு பிசாசுக்கு வச்சிருப்போம் பிளான். அந்த பிளான் நமக்கு தெரியாது. இந்த தேவனை போல, இந்த ஆவியான தேவனை போல நல்ல தேவர்கள் இந்த 30 கோடி தேவர்களிலும் ஒருவனும் இல்லை. இவர் எனக்காக என்ன பண்ணுகிறார்? வேண்டுதல் செய்கிறார். நமக்காக நம்ம அம்மா ஜபிக்கிறாங்க நமக்கு தெரியாது. நமக்காக நம்ம அப்பா ஜபிக்கிறாங்க நமக்கு தெரியாது. நமக்காக நம்ம பாஸ்டர்ஸ் ஜபிக்கிறாங்க நமக்கு தெரியாது. நமக்காக இந்த ஞானஸ்தானத்துக்கு ஞான தாய்னு ஒரு ஆத்மா உருமருங்க, அந்த ஆத்மா நமக்காக திறப்பல் நிற்குமான்னு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம் ஏற்றபடி எப்படி நமக்கு ஜெபிக்கணும் நமக்கு தெரியாதுங்கிறதுனால ஆவியானவர் எப்படி ஜெபிக்கிறாராம்? வாக்கு கடங்கா பெருமூச்சோடு உனக்காக ஜெபிக்க ஒருத்தர் இருக்கிறார். இந்த பகல் நேரத்திலும் ஒரு பைபிள்ல ஒரு கதை இருக்குது. தோட்டத்துக்கு ஓனர் வராரு, தோட்டக்காரன் நிக்கிறான். அந்த மரத்தை வெட்டி போட வேண்டியதானே அப்படிங்கிறார். உடனே இந்த தோட்டக்காரர் சொல்றாரு, இல்லை எஜமான், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கேன்? குழி தோண்டி உரம் பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர், சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டுதல் செய்கிறார். இயேசு எனக்காக பரிந்து பேசுகிறார். நம்ம இத்தனை பாவத்தை செஞ்சிட்டோம், ரத்த வாந்தி எடுக்காம சுத்த காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இவங்க பிரேயர் பண்றார், அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். இதுக்குதான் அந்த ஆவியானவர் நமக்கு தேவை.
நமக்கு ஒரு சில நேரத்துலலாம் ஜெபிக்கவே முடியாம படுத்து கிடக்கும் போது கூட அடுத்த ஊழியத்துக்கு அப்படியே கிளம்பி போக வேண்டிய சிச்சுவேஷன், மாத்திரை போட்டிருக்கணும், ஜெபிக்க முடியாது, அவ்வளவு பலவீனம் இருக்கும். அடுத்த நாள் 3 மீட்டிங் பேசணும், எப்படி முடியலை தெரிய ஆண்டவரே போய் நிற்கும் போது அங்க ஆவியான் பலப்படுத்தி. காரணம் என்ன? எனக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறார் இயேசு பிதா கிட்ட. எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார் பாரு, ஆண்டவரே நம்ம பிள்ளை இன்னும் பிதா, அதான் பிதாவுடைய கேரக்டர் எப்படி, பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு. இப்ப இயேசு அப்பா இந்த காயத்தை பாருங்க, அவன் ஜெனிஃபர் என் பிள்ளை, டேனி என் பையன், ஜான் என் பையன், ஜெசி என் பிள்ளை, தப்பு பண்ணது உண்மைதான், என் பிள்ளைக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் பிள்ளைக்காக என் முதுக பாருங்க உளப்பட்டவனுடைய நிலத்தை போல கோடு கோடா காயமா இருக்குது, இதை பாருங்க ஈட்டி குத்தின இடம், உங்க பிள்ளை இவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன். இந்த ஒரு முறை, the one chance, இந்த ஒரு முறையும் மன்னிங்க. வேதம் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பரவாயில்ல இன்னும் ஒரு முறை மன்னிங்க. இந்த ஒரு விஷயம் என் பிள்ளைக்காக இருக்கிற அந்த ஒரு சொல் ரத்தத்தையும் கொடுக்கிற இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறா, அதனால இவன் நீங்க மன்னிச்சிருங்க. பிதா இல்ல அவன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான், இல்ல ஆண்டவரே இந்த ஒரு விஷயம், இவனை விட சிறந்ததெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கடா, நல்ல டேலண்ட், நல்ல ஜெபிக்க. இல்லப்பா நீர் வந்து வேண்டாதன்னு தள்ளவனை தானே உயர்த்துவீர். என் பிள்ளைங்க வந்திருக்கிற எல்லாருமே குடும்பத்தினால நண்பர்கள்னால வேண்டான்னு தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்ட, உன்னால முடியாது, யூ ஆர் வேஸ்ட், கருவேப்பிலையை போல தூக்கி போடப்பட்டவங்க. இந்த ஒரு விஷயம் என் பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தங்கச்சி பேதுருக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சது, யூதாசுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சது. ஆனா பேதுரு செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டார். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் மேற்கொள்ளாது. ஆனா சகையு அண்ணனுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்புல சகையுன்னு எங்க போயிருக்கணும், ஒன்னு சிலுவையை தேடி ஓடி இருக்கணும், இல்ல கல்றைக்கு ஓடி இருக்கணும், இல்ல தனியா ஜோம் இருக்கணும். ஆனா சகையுன்னு 2வது யார்கிட்ட ஓடினாங்க, யார்கிட்ட வெள்ளிக்காசு வாங்கினாங்களோ அவங்க கிட்டே போய் தவறான மனம் திரும்புதல், சகையினை தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. இந்த பகல் நேரத்திலும் உனக்கு 2வது வாய்ப்பு, 2வது வாய்ப்பு. நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்துக்கோ, ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி பர்வதமே மெழுகை போல உருகி போகிறது. எதுக்கு 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 இப்போ நீங்க நினைச்சீங்க என் சகோதரன் கிட்ட நான் கோவப்பட்டேன், அவன் என் சகோதரன், நான் எதுக்கு நான் கோவப்படுறேன்? இல்ல ஆண்டவரே இங்க யாருமே கெட்டு போயிடக்கூடாது, அவர் மேல எனக்கு தனிப்பட்ட வருத்தம் உண்டா கிடையாது, அவர் மேல அன்பு, அந்த அன்பு தான் திட்டுறது. அந்த அன்பை வந்து தெரியும், தெய்வீக அன்பு. நீங்க முடிச்சு என்கிட்ட பேசுங்க, நான் அமைதியாக போயிட்டேன், தேங்க்யூட்டு போயிருவேன். நைட்டு ஃபுல்லும் ஜோம் பண்ணி 3:20 தான் கண்ணில் தூக்கம், மாடியில் போய் நின்று ஜபிக்கிறேன், வீட்டுக்குள்ள நின்று ஜபிக்கிறேன். அப்பா இந்த 2வது வாய்ப்பு, எபேசு சபைக்கு 2வது வாய்ப்பை கொடுக்கிறார். தங்கச்சி தம்பி, this time second chance for you, உனக்கு 2வது ஒரு வாய்ப்பை தருகிறார். யோனா 2வது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். இந்த 2வது வாய்ப்பை நீ என்ன பண்ண போற? அவர் உனக்காக பிரேயர் பண்றார், ஆவியானவர் இங்கிருந்து உனக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவாகிய தேவன் கிட்ட இயேசு பரிந்து பேசுகிறார், முதுக காமிச்சு பேசுறார். என் முதுக பாருங்க, உள்ளப்பட்டவனோட நிலத்தை போல் இருக்கிறது, என் கையில காயம் கூட காயல, என் பிள்ளைக்கா. 6வது சொல்லிட்டேன், 7வது யாத்திரையாக யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. 7வது எழுதிக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் பிறக்க வைக்கிறவர், ரீபர்த். பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போகணும்னா ஜலத்திலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். 2வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வைக்கிறார்.
ரீபர்த், என்னை புதிய ஒரு மனுஷனா பிறக்க வைக்கிறார். 8வது எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப 8வது எழுதிக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுகிறார். முத்திரை, ஷீல்ட். அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எது மீட்கப்படும் நாள்? ஆண்டவர் 2வது வருகை, ரகசிய வருகை, மத்திய வானத்தில் வந்து நிற்பார். வேதம் சொல்லுகிறது, முதல் எக்காலம் கிறிஸ்துவுக்குள் மரித்து போனவர்கள் எழும்புவார்கள். 2வது எக்காலம் லாபம் என்று நினைத்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதி கிறிஸ்துவுக்காக பாவம் செய்ய வாய்ப்புகள் கிடைத்தும் பாவம் செய்யாமல், விபச்சாரங்கள் செய்ய வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த பாவங்கள் செய்யாமல் கிறிஸ்துவுக்காக தன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒடுக்கி வாழ்கிறவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்வார், மீட்டுக் கொள்வார். அதுதான் ஆவியானவருடைய ரகசிய வருகையில நீங்களும் நானும் போகணும்னா அதுக்கு ஒன்று தேவை. என்ன தேவை? முத்திரை. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை. அல்லேலூயா. முத்திரை. அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவியானவரை குறித்து நமக்கு எவ்வளோ அழகு பாருங்களேன். அடுத்து 9வது ஒரு வசனத்தை காமிச்சு கொடுக்கிற 1 கொரிந்தியர் 12 9, 10, 11 வேகமா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 9, 10, 11. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், அற்புதம் செய்யும் சக்தியும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவியை பகுத்தறிதலும், பற்பகளை பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 9வது எழுதிக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறவர். கடைசி காலத்துல நமக்கு கட்டாயம் நம்முடைய ஊழியத்துல வரங்கள் செயல்படணும். ஒரு செத்து போய் ஒரு ஆள் வந்தா ஜோமனி எழுப்பணும். ஒருத்தங்களுக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா துரத்தணும், அந்த வியாதி சுகமாக்கணும். பேய் வந்ததுன்னா துரத்தணும். வரங்கள். இந்த பகல் நேரத்தில் நான் ரொம்ப ஜபிக்கிறது என்னன்னா, இங்க வந்திருக்கிற தம்பிக்கும் தங்கச்சிமார்களுக்கும் ஆண்டவர் வரங்களை தருவாராக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரங்கள் மட்டும் வந்துட்டுன்னா, எந்த சபையில நீ ஒதுக்கப்பட்டியோ, எந்த சபையில தள்ளப்பட்டியோ, எந்த குடும்பத்திற்கு முன்னாடி ஒதுக்கப்பட்டியோ, அவர்களுக்கு முன்பாக உன் கொம்பை உயர்த்துவார். வரங்கள் 9 வரங்களை கொடுக்கிறவர். 10 கலாத்தியர் 5 22 23 பரிசுத்த ஆவியானவர் கனி கொடுக்கிறவர். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், நற்குணம், கனிகளை கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? நம்மளை பார்த்தாலே அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் வெளிப்படணும். அன்பும் கனியும் வரமும் ஒன்றாக தான் செயல்படும். கனிகள் இல்லாம வரம் செயல்பட்டதுன்னா வஞ்சிக்கப்பட்டுருவோம். ஆவிக்குரிய கனியும் ஆவிக்குரிய வரமும் 2வது பேலன்ஸா செயல்படும். 11 வேகமா நம்ம போகலாம். 11 யோவான் 14:26. Thank you Lord. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேர்ச்சரவாளனை உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு 11 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர், ரிமெம்பர் பண்ணுகிறவர், நினைப்பூட்டுகிறவர். என்ன ஊட்டுகிறவர்? அந்த பக்கம் என்ன ஊட்டுகிறவர்? நினைப்பூட்டுகிறவர்.
அன்னைக்கு தானே நல்லா இருப்பேன்னு சொன்ன, இன்னைக்கு ஏன்டா சேட்டை பண்ற நினை போட்டுவார் டக்குன்னு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கேலண்டர் மாதிரி. நீங்க கேலண்டர், கூகுள் கேலண்டர்ல ஊழியக்காரங்க மேக்சிமம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கூகுள் கேலண்டர்ல என்னன்னைக்கு என்னென்ன மீட்டிங் டைப் பண்ணி வச்சிருவோம். அது கேட்கும் எத்தனை நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தணும், 2 டேஸ்க்கு முன்னாடி ஞாபகப்படுத்தணும். ஓகே பண்ணிட்டா கரெக்டாக 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி, நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு தரிசன பூமியில் வாலிபர் தரிசன முகாம் இருக்கிறது ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். என் ஃபோனுக்கு வந்துடும், என் டேபுக்கு வந்துடும், என்னுடைய வாட்சுக்கு வந்துடும், ஈகோ சிஸ்டத்தில் எல்லாத்துக்கும் வந்துடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இது இப்போ நினைப்பூட்டுதல். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். உன் ஊழியம் என்னன்னு உனக்கு நினைப்பூட்டுவார். உன்னை கொண்டு இந்த திருநெல்வேலியில், இந்த தூத்துக்குடியில் எந்த காரியத்தை செய்ய போகிறாரோ அது நினைப்பூட்டுகிறார். வேகமாய் 12வது ஓடி போகலாம். 2 தீமோத்தேயு 1:7 எல்லாரும் பைபிளை திருப்புங்க, எல்லாரும் வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 1:7 வேகமா தங்கச்சி. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 12 எழுதி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியை தருகிறார். அருமையான சிபி அண்ணன் நான் வரும்போது ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. காசை தேடி ஆட்டை தேடி அப்பையும் போகல. ஆட்டுக்கு உயிர் இருக்கிறது, ஆனா என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. வெள்ளிக்காசை தேடி அந்த அம்மா போனா, வெள்ளிக்காசுக்கு உயிர் இல்லை, ஆத்மாவும் இல்லை, வேல்யூ இருக்குது. இந்த 2 காசை விட, வெள்ளிக்காசை விட ஆட்டை விட எதுதான் வேல்யூவானவன்? பையன், பொத்த பிள்ளை. ஆனா இவன் போகும்போது அவங்க அப்பா திரும்பி போகல. ஆனா வேதம் சொல்லுகிறது, பன்னிக்கு கொடுக்கிற தவிடு கூட உனக்கு கிடைக்காம இருக்கும்போது இளையகுமாரனுக்கு என்ன தெளிந்தது? என்ன தெளிந்தது? புத்தி தெளிந்து சொல்லுகிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனியும் நான் என்னுடைய குமாரன் இதை சொல்ல தகுதியல் என்று புலம்பிக்கிட்டே வருகிறான். 2வது, இயேசு கலிலேயா கடலில் நசரேயனுடைய அந்த 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 கடற்கரையில் இறங்கி வருகிறார். பிசாசு பாதிக்கப்பட்ட, அதாவது இயேசு கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் லேகியோன். லேகியோன் என்ன அர்த்தம்? எனக்குள்ள 6000 பிசாசு. பிசாசு பேர் லேகியோன் கிடையாது. ரோம அரசாங்கத்தில் 6000 பேர் இருக்கிற அந்த குழுக்கு பேர் தான் லேகியோன். அப்ப இந்த பிசாசு என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறோம்? 6000. ஒரு மனுஷன், நல்ல கவனிக்கணும் தங்கச்சி, ஒரு மனுஷனுக்குள்ள வேதத்தின் சத்தியத்தின் அடிப்படையில் 6000 பிசாசு இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்குள்ள. 6000 பிசாசு. வேதம் சொல்லுது, பிசாசு இயேசுவை துரத்திட்டு பன்னிக்குள்ள போறாரு. பன்னி என்ன நினைச்சிருக்கோம்? ஏற்கனவே இந்த மனுஷ பையன் ஒருத்தர் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், இவ பேய் வேற நேரா தற்கொலை பண்ணி செத்து போயிடுச்சு. இப்போ வேதம் சொல்லுகிறது, பிசாசு பிடித்து வெளியே போன இந்த மனுஷன் இயேசுவின் பாதத்தருகே எப்படி உட்கார்ந்திருந்தான் தெரியுமா? புத்தி தெளிந்தவனாய். அப்போ 6000 பிசாசும் ஒரு மனுஷனுக்குள்ள எதை தான் டார்கெட் பண்ணுது? புத்தி. இவளை அப்படியே வசனம் சொல்லும் தூங்க வச்சிடணும், அப்பதான் அவளுக்கு புத்தி வராது. அவனை அப்படியே தூங்க வைக்கணும், அப்படியே அவனை அப்படியே மந்தமாவே வச்சிருக்கணும். அதான் இயேசு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறான். அப்போ என் வாலிப நாட்கள்ல எனக்கு தெளிந்த புத்தியை யார் தான் தர முடியும்? யார் தர முடியும்? சொல்லு, யார் தர முடியும்? சொல்லுமா. 2வது சொல்லு, ஃபர்ஸ்ட் யார் தர முடியும்? பரிசுத்த ஆவியானவர். வாய் திறந்து பேசும், சின்ன பிள்ளை தானே. பரிசுத்த ஆவியானவர். 13 வேகமா முடிச்சிடணும், 6 பாயிண்ட் தான். யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. 13 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிறவர். யோபு சொல்றாரு, என்னை உண்டாக்குறது கர்த்தருடைய ஆவியானவர். நீங்க நினைக்கலாம் ஆவியானவர் புதிய ஏற்பாடு காலத்துல வந்தாரா? அப்படி கிடையாது.
வேதம் சொல்லுகிறது, ஆதி ஆகமத்திலே ஜலத்தின் மேலே ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆவியானவருக்கு சம்பந்தம் உண்டு. யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தம்பி, உன்னை உண்டாக்குறதுல தாயுடைய கற்பப்பைய தொட ஏறத்தாழ 10, அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா 10 கோடிக்கு மேற்பட்ட அந்த புழுக்கள் வந்து கற்பப்பைக்கு சண்டை போட்டு போகுமா, எல்லாம் தோற்று போகுமா, ஒரே ஒரு புழு மட்டும்தான் அந்த கற்பப்பையை போய் தொடுமா. அப்போ நம்முடைய பிறப்பு முதற்கொண்டு பெரிய போராட்டம் தான். நம்ம வயிற்றுக்குள்ள, அம்மா வயிற்றுக்குள்ள வந்து தப்பித்தவறி வரல. அத்தனை லட்சங்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் யாருக்கு தந்தார்? நமக்கு தந்தார். ஆண்டவர் திட்டம் இல்லாமல் உங்களை கூட்டு வரவில்லை. ஆண்டவர் ஒரு திட்டம் இல்லாமல் சிபிஎன் கிட்ட நடத்துங்க, இது நடத்துறதுனால அவருக்கு என்ன லாபம் கூட்டு கேளுங்க, ஒன்றும் லாபம் கிடையாது, ஒரு லாபம் கிடையாது. இதுக்கும் காசு கொடுக்க முடியல, ஃபோனை தான் அடகுமான வச்சு அவர் ஊழித்து கொடுக்கணும். இது நடத்துறதுனால பரவாயில்ல, சிபி பிரதர் வருஷம் வருஷம் நடத்துறாங்க. ஆஹா, மக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஊழியர்களுக்கு தான் பணத்தை கொடுப்பாங்களே தவிர இப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கத்தருக்கு போதும் நினைப்பாங்க. ஆனா கோபுரமா கட்டி இருக்கிறவங்க தான் கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க, ஆவியானவர் நம்மளை உண்டாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. வேகமா அடுத்த ஒரு காரியத்துக்கு போலாம். 2 கொரிந்தியர் 3:17. Thank you Lord. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 14 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருபவர். விபச்சாரத்தில் இருந்து, வேசித்தனத்தில் இருந்து, கூலிப்பு போடுறதுல இருந்து, கஞ்சாடிக்கிறதுல இருந்து, சுய இன்பம் பண்றதுல இருந்து, ஆபாசம் பார்க்கறதுல இருந்து, தப்பு காதல்ல இருந்து, எப்பேற்பட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் சின்னா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தருவார்? விடுதலை தருவார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில விடுதலைக்கு நீங்க எங்கேயும் தேடி சுத்த வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில 3 நபர்கள் விடுதலை தர முடியும். 1 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2வது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. 3வது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை தவிர நமக்கு வாழ்க்கையில பாவத்திலிருந்து யாரும் விடுதலை தர முடியாது. உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்திலிருந்து யாரும் விடுதலை தர முடியாது. உங்க அம்மா அப்பாவுடைய வியாதிக்கு யாரும் விடுதலை தர முடியாது. கர்த்தரே விடுதலை தர முடியும். 15 ஏசாயா 61:1. தேங்க்யூ லார்ட். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்து எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிப்பவர். ஒரு சில நுகத்தடிகள் அபிஷேகத்தில் மட்டும்தான் ஒட்டஞ்சு உள்ளோம். நுகத்தடின்னு என்ன தெரியுமா? ஸ்லேவ், அடிமை. காளமாடு பாருங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய கொம்பு இருந்தாலும் திமில் இருந்தாலும் இந்த வண்டியில் இருக்கிற மாட்டுக்கு என்ன போட்டிருப்பாங்க? கழுத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பாங்க. அதுதான் நுகம். அந்த நுகத்தை வச்சுக்கிட்டு அது விரும்பின திசைக்கு போக முடியாது. தங்கச்சி, நம்ம ஒரு சில நுகம், அதான் வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் தான் நுகத்தடியை முறிக்கும். அந்நாட்களில் உன்மேல் இருக்கிற அவன் கட்டுகளை உரித்து அவன் நுகத்தடிகளை முறிப்பேன். நுகம், வெயிட்டு, அடிமைத்தனம். நுகம் இருந்ததுன்னா நம்மளால மேலே பார்க்க முடியாது. நுகம் ஏன் முன்னேற முடியல வாழ்க்கையில? ஏதோ ஒரு நுகம். அதான் அது எதை தான் முறிக்கும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீங்க அபிஷேகத்தை என்ன நினைச்சிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. கல்லு, சபைக்கு வைக்கிற கல்லு, தூணு, சபையில பயன்படுத்துகிற அந்த விசில்ஸ், அந்த பாத்திரங்கள், அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் எப்படி மாறிச்சு தெரியுமா? ராஜாக்கள் பாருங்க, யார் இஸ்ரவேலில் முதல் ராஜா? சவுல். சவுலுக்கு அபிஷேகம். அடுத்து யாருக்கு அபிஷேகம்? தாவீதுக்கு அபிஷேகம்.
அதுக்கு அடுத்தது எலியா கிட்ட கர்த்தர் பேசுகிறார், நீ ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, யெகூபை அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு, ஊழியத்திற்கு ப்ரோமோட் அபிஷேகம். ஆனா அந்த கடைசி காலத்துல நடக்க போகிறது யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்தில் எழுதி வைக்கிற கடைசி காலத்துல ஒரு சிலருக்கு மாத்திரம் அபிஷேகம் கிடையாது, மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன். அப்போ பரலோகமே தீர்மானிக்குது, ஒரு தேவ பிள்ளை அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் தோத்து போவான். ஒரு தேவ பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை அபிஷேகம் இல்லைன்னா காலேஜில், ஸ்கூலில், எதிர்காலத்தில், லைஃப்ல, மனுஷங்கிட்ட, கணவன் கிட்ட, மாமியார் கிட்ட, எல்லார்கிட்டையும் தோல்விதான். ஆவியானவர் நம்மளை அபிஷேகிப்பார். 16 யோவான் 16:14, யோவான் 1:6-14. அவர் என்னுடையதில் எடுத்து, வாசிமா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், அடி விழும். யோவான் 16:14. அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். 16 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னை மகிமைப்படுத்துகிறவர். இக்கபோத் என்று சொன்னால் இழந்து போன மகிமை, கபோத் என்று சொன்னால் மகிமை. இன்னைக்கு நிறைய, ஒரு காலத்தில் நமக்கு நல்ல பேரு. என்னதான் எங்க குடும்பத்தில் யாரும் சொன்னாங்க, இவன் திருடன், இவன் கொலைகாரன், இவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. எங்க ஜான்ஸ் காலேஜில் என்ன சொன்னாங்க, நீ காலேஜுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எனக்கு டிசி கொடுத்து பிரச்சனை பண்ணி என்னை வெளியே அனுப்புனாங்க. இவன் வேஸ்ட், சர்ச்சில் அங்கி போடக்கூடாது, அங்கேயே பிடுங்கினாங்க. சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, இந்த நாய்க்குள்ள யாரும் சேரக்கூடாது, கேவலப்படுத்தினாங்க. ஆனால் என்னைக்கு ஆவியானவர் என்னை தொட்டாரோ, என்னைக்கு ஆவியானவர் என் மேலே வந்தா செய்வாடினாரோ, மகிமைப்படுத்தினார். நான் ஒவ்வொரு நாளும் நான் மகிமையை ருசிக்கிறேன். எங்க குடும்பத்தில் யாரும் ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கிடையாது. எங்க அப்பா சாதாரண டிரைவர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், எங்க அக்கா சாதாரண ஷிஃபா ஹாஸ்பிட்டல் நர்ஸ். ஒவ்வொரு நாள் நான் மகிமையை ருசி பார்க்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை தந்திருக்கிறாரு, இடம் வாங்கி தந்திருக்கிறார், வீடு தந்திருக்கிறார், சொத்து தந்திருக்கிறார், நல்ல சரீரத்தில் சுகம். உங்களை போல் நிறைய தம்பி தங்கச்சிகள், உங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் குப்பையாக என்ன கழுதையாக என்ன பயன்படுத்துகிறார். எனக்கு ஒன்று ஜெபிக்க உங்களை போல 1000 தம்பி தங்கச்சிகள். எப்படி மகிமைப்படுத்துகிறார்? யாரை மகிமைப்படுத்துகிறார்? அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியில தூக்குகிறார், எளியவனை குப்பை. சார், பரலோகத்திற்கு யார் தெரியுமா குவாலிஃபிகேஷன் ஆளு? குப்பையில கிடக்கிறவனும் புழுதியிலும் கிடக்கிறவன் தான். பரலோகத்திற்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க தேவை கிடையாது. தங்கச்சி, தம்பி, இந்த இடம் ஃபுல்லா ஆவியானவர் ஆழ்க்கை செஞ்சிருக்கு, அதனால உங்களால் நகல முடியல. பரலோகத்துக்கு அப்படிப்பட்டவன் தேவை கிடையாது. குப்பையில கிடக்கிறவனும் புழுதியில கிடக்கிறவன் தான் தேவை. மீட்டிங் நடத்துற அண்ணன் கேட்டு பாருங்க, அவர் குப்பையில கிடந்தாரு, புழுதியில கிடந்தாரு. அவர் சொல்லுவார், நான் சாக்கடைக்குள்ள கிடந்தேன் அப்படிம்பார். நான் சாக்கடைக்குள்ள கிடந்தேன். யாரு? குப்பையில கிடக்கிறவன், புழுதியில கிடக்கிறவன், கஞ்சா அடிச்சவன், பீடி குடிச்சவன், வாழ்க்கையில தோத்து போனவன், எல்லா தப்பையும் பண்ணவன் தான் பரலோகத்துக்கு தேவை. யாராவது சொல்லிட்டு பார்ப்போம், நான் ரொம்ப பரிசுத்தமா இருந்தேன், ஆண்டவனை ஊழியத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். ஒருத்தனை நிப்பாட்ட மாட்டார். குப்பையில கிடக்கிற ஒண்ணுதான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அதான் சொல்ற, அவர் என்னுடையதை எடுத்து மகிமைப்படுத்துகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு மீட்டிங் 5 மணிக்கு முடியும். நீங்க திரும்பி போகிறதற்குள்ளாய் ஏசப்பா உங்களை மகிமைப்படுத்துவார். ஜாக்கு, எப்போ வந்த? என் நண்பர் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவார். தங்கச்சி, மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவார். நான் ஒரு சாட்சி சொல்றேனே, ஒரு சாட்சி உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். இது வரைக்கும் நான் லைவ்ல அந்த சாட்சி சொன்னதே கிடையாது. எங்களுக்கு சின்ன இடம் கூட கிடையாது. எங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இது நான் பெருசாக சொல்லலை, ஒரு சாட்சியாக சொல்கிறேன். சின்ன ஒரு செண்டு கூட இடம் கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, சொந்த வீடு கட்டணும். இருக்குமா இருக்காதா? அதாவது உண்டு. எனக்கு அந்த ஆசை கிடையாது. வீடு கூட இல்லையாடா அப்படிங்கிறத என்ன போயிட்டு. திடீர்னு ஒரு கால் வந்தது, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, திருநெல்வேலியில் போனேன். எனக்கு முன்பாக 76 செண்டு 76 செண்டை காமிக்கிறாங்க. இந்த இடம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நான் நல்லா இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்டேன்னா,
உங்கள் ஆதார் கார்டு தாங்க அப்படின்னா கொடுத்தேன். ஃபோன் நம்பர் தாங்க கூட, நாளைக்கு நீங்கள் அந்த பத்திர ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. நாங்கள் போனேன். 76 சென்ட் இடத்தையும் என் பேரில் எழுதி வச்சாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அழுகுறாங்க, எங்கள் அக்கா அழுகுறா, நான் அழுகுறேன். 76 சென்ட் வச்சு என்ன பண்ண ஆண்டவரே? 76 76 3/4 ஏக்கர் என்ன பண்ண? பிப்ரவரி 14 ஊழியத்தில் காரை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். டக்குன்னு ஆண்டவர் 13 லட்சம் 12 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டு இருந்தா. என்ன பண்ண ஆண்டவரே? கையில் ஒன்றும் கிடையாது. என்னன்னா எங்கேயும் நான் போகிற இடத்துல காணிக்கலாம் ஊழியத்தில் பேசவே மாட்டேன். கொடுத்தா வாங்குவேன், இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துடுவேன். காணிக்க தாங்க, பெட்ரோலுக்கு தாங்க கேட்கவே மாட்டேன். கொடுத்தாக்கா ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிடுவேன். அதுலேயும் பாதி இடத்துல ஸ்தோத்திரம் கொடுக்காதான் சொல்லுவார், வேண்டாம் உங்களுக்கு கொடுத்துருவாடான்னு. எப்படி ஆண்டவரே? மாதம் 3 மிஷினரிகள் 18,000 ரூபா கொடுத்தாங்க. எப்படி ஆண்டவரே? நான் இப்போ தான் சொல்கிறேன், மகிமைப்படுத்துகிற தங்கச்சி. இன்னைக்கும் நாங்கள் நிற்கிறதுக்கோ இப்படிப்பட்ட ஊழியர்கள் என்னை கூப்பிடுறதுக்கும் எந்த தகுதியுமே இல்லை. ஒரு நாள் பாளையங்குட்டை ஸ்டேஷனை இதே கேமராக்கு முன்னாடி நின்று வாக்குமூலம் சொல்ல சொன்னாங்க. என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. பேப்பரை வச்சு என் பேரை வச்சு என் டேட் ஆஃப் பர்த்தோட நம்பர் போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படி ஆண்டவரே இப்படிலாம் முடியுமா? யாரையும் நீங்க சாட்சி கேள்விப்பட்டிருக்கலாம். உங்க ஊர்ல, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் நான் சொல்றேன், முடியும். எப்போ அவர் இறங்கினா அவர் அசைவாடுவார். அவர் அசைவாடுனா உன்னை மகிமைப்படுத்திடுவார். கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா. உங்களுக்கு ஏன் உங்களுக்கு டிராமா வைக்கிறாங்க தெரியுமா? உன்னை அப்படியே மழுப்பி உன்னை எப்படியாவது அந்த ஆண்டவர் கூட இணைச்சிடணும். எதுக்கு ஆக்ஷன் சொல்ல? உன்னை எப்படியாவது அப்படியே. ஏன்னா இன்னைக்கு நம்ம டெக்னாலஜிக்கு ஏற்ற மாறிட்டோம். இன்னைக்கும் அவர் ஆயத்தம். கடைசியில் 2 காரியத்தை சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எளிமை ஜெபிக்க நிற்கலாம். ஒரு காரியத்தை வேகமா யோவான் 16:14 வாசிச்சிட்டோம்ல, இல்ல 17, 2 கொரிந்தியர் 3:18 வேகமா வாசித்தாங்கச்சு டக்குன்னு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் அடைந்ததில் நான் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து 17 பரிசுத்த ஆவியானவர். போதும் தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் கண்ணிமைக்கும் நேரத்திலே மறுரூபமாகி. எப்படி? அந்த ஸ்பாட்ல கண்ணிமைக்கும் நேரத்திலே ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் நாம் மறுரூபம் அடைய முடியும், பரலோகத்திற்கு போக முடியும். 18 ரோமர் 8:11. தேங்க்யூ லார்ட். ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். 18 பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். இந்த பகல் நேரத்தில் நீ தைராய்டோட வந்திருக்கலாம், சுகர் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், வயிற்றுல ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கலாம், கண்களில் ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கலாம், சரீரத்தில் இல்லைன்னா சாகிற வரைக்கும் மாத்திரை போட சொல்லியிருக்கிறாங்க, நீ வந்திருக்கலாம். சாவுக்கு ஏதுவா இருக்கிற உன் சரீரங்களை அவர் வந்தால் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 19 எசேக்கியேல் 36:37. தேங்க்யூ லார்ட். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக 36:37 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் 19 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் கட்டளைகளை நியாயங்களை கைக்கொள்ள பண்ணுகிறவர். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. எல்லாரும் எழுமின போய் 21 சொல்றேன். யாத்திரையாகமம் 31:5 2 3 4 5 வாசிங்க. யாத்திரையாகமம் 31. Thank you Holy Spirit of God. மேலும் நான் யூதாவின் யாத்திரையாகமம் நான் யூதாவின் கோத்திரத்தின் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து ஊருடைய மகனாகிய ஊரின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களையும் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும்
கடைசி எழுதிக்கோங்க. 20வது, பரிசுத்த ஆவியானவர் கலைத்திறன் மற்றும் ஞானத்தை அளிக்கிறார். கலைத்திறன். இன்ஜினியரிங் ஒர்க்கு கூட பெசலையில் இவ்வளவு அழகாக செய்ய காரணம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான். அப்போ இந்த 20 காரியத்தை வேகமாக சொல்லிட்டு எழுப்பி நிற்போமா? 1, பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். இன்னும் சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். 2வது, பரிசுத்த ஆவியானவர். 3வது, பரிசுத்த ஆவியானவர். 4வது, பரிசுத்த ஆவியானவர். 5வது, பரிசுத்த ஆவியானவர். 6வது, பரிசுத்த ஆவியானவர். 7வது, பரிசுத்த ஆவியானவர். 8வது, பரிசுத்த ஆவியானவர். 9வது, பரிசுத்த ஆவியானவர். 10வது, பரிசுத்த ஆவியானவர். 11 பரிசுத்த ஆவியானவர். 12 பரிசுத்த ஆவியானவர். 13 பரிசுத்த ஆவியானவர். 14 பரிசுத்த ஆவியானவர். 15 பரிசுத்த ஆவியானவர். 16 பரிசுத்த ஆவியானவர். 17 பரிசுத்த ஆவியானவர். 18 பரிசுத்த ஆவியானவர். 19 பரிசுத்த ஆவியானவர். 20 பரிசுத்த ஆவியானவர். நான் கேட்குறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் விட முடியுமா? எல்லாரும் எழும்பி நிற்போம்.